உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலாசிரியர்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாசிரியர் யுகபாரதி. யுகபாரதி யுகபாரதியை ஏன் பிடிக்கும்? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ணதாசன் லைஃப் லெசன் சொல்லுவாரு, வாலி சார் ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயம் சொல்லுவாரு, வைரமுத்து சார் தமிழை வச்சு காதலை சொல்லுவாரு, இந்த மாதிரி இப்போ நான் முத்துக்குமார் வந்து எளிமையா வாழ்க்கையை சேர்த்து சொல்லுவாரு, மதன் கார்கி அவர்கள் இப்போ இருக்கிற பசங்களுக்கு 2K பசங்க 90s பசங்க எல்லாரோட வைபை பிடிச்சி எழுதுவாரு, விவேக் அண்ணாவுக்கு ஒரு இலக்கண தமிழ் இருக்கு. அந்த மாதிரி யுகபாரதி அவர்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்? யுகபாரதி கிட்ட எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் பார்த்த லிரிசிஸ்ட்லயே வந்து ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன்னா அது யுகபாரதியா நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, அவர் கவிதை எழுதுவார், அவர் வந்து பாலிடிக்ஸ் பேசுவார். இந்த மாதிரி ஒரு மல்டி ஃபேசட்டடாக ஒரு பர்சன் இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து யுகபாரதி ஒரு முக்கியமான ஒருத்தர். ஒரு மனித நேயத்தை நோக்கி, ஒரு பெரிய விடுதலையை நோக்கி நாம் நகர வேண்டிய ஒரு சூழலுக்குள் நகர்ந்திருக்கிறோம். இப்போ வந்து ஒரு பையன் வந்து தன்னுடைய லவ்வை வந்து ஒரே லைன்லேயே சொல்லணும் ஒரு பாட்டுல அப்படின்னா யுகபாரதி எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரு. நான் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் என் கண்ணாலவே காட்டுவேன் அப்படின்னு. அவர் வந்து வார்த்தையாலலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் உன்னை பார்வையாலவே நான் அதை வந்து காட்டிடுவேன் அப்படின்னு ஓ மேல ஒரு கண்ணு அந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. நீதாயே முறை பொண்ணு. உங்க லைஃப்லயே வந்து சில நேரங்கள்ல நிறைய கஷ்டம் அனுபவிப்போம். ஸோ ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நம்ம கடந்து போறப்ப நமக்கு இந்த பாட்டு ஒரு மேஜிக் பா, சரி கஷ்டம் வரும், நமக்கு இந்த கான்டென்ட் கிரியேஷனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கோவம் வரும். ஆனா இந்த ஒரு பாட்டு கேட்டு சரிவா மறுபடியும் வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலா கான்டென்ட் கிரியேஷன் மட்டும் கிடையாது, நம்ம என் லைஃபுக்கே வந்து இந்த ஒரு பாட்டு கேட்டா எனக்கு வந்து யாரோ பக்கத்துல உட்காந்து என்னை தட்டி குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படின்னா இந்த பாட்டு அருவி படத்துல வந்து மேற்கு கரையில் அந்த வானம், மேற்கு கரையில் அந்த வானம் அதுல குறிப்பா ரெண்டு லைன் இருக்கும். இதுவே வாழ்க்கை வலியும் கூட அனுபவம். இந்த 2 லைன் போதும், நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். இதுவே வாழ்க்கை.